குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டுப்பா. அதை வந்து நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுப்பா ஓகேங்களா. ஸோ உங்களோட மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜோனு கரெக்ஷன் பண்ணுற ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் எண்டுக்குள்ளே ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே மூவ் பண்ண பிறகு உங்களோட வேல்யூஷன் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வீக்ஸ் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் வேல்யூஷனுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபரலாக எப்படின்னா கீ ஆன்சர்ஸ் சுத்தமாக மேட்ச் ஆகுது, கொஷின் தப்பாக எழுதிருக்க கொஷின் மார்க் போடுறது, ஸோ வந்து வேணும்னே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மார்க்கை குறைக்கிறது, இந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுநிலையான பேப்பர் கரெக்ஷன் பண்ணாமல் ஸோ பேப்பர் கரெக்ஷன் நிறைய குளறுபடிகள்லாம் ஏற்பட்டால் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பயப்படாதீங்க ஓகேங்களா. ஸோ ஒரு நார்மலான லிபரல் கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ஸோ நீங்கள் எழுதியிருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீ ஆன்சர் மேட்ச் பண்ணால் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கீ பாயிண்ட் வந்து மேட்ச் பண்ணால் வந்து உங்களுக்கு 5 மார்க்னு வச்சிங்களா. ஒரு 3 கீ பாயிண்ட்டு 4 கீ பாயிண்ட்னா உங்களுக்கு 3 to 4 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ கீ ஆன்சரை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு லிபரலான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து இவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா தப்பாக எழுதிருக்க கொஷினுக்கு நிறைய மார்க்கும் நல்லா எழுதுகிற கொஷின் மார்க் குறைச்சி போட்டால் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்தமாதிரி சுச்சுவேஷன் தான் தவிர மற்றபடி நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 8 to 9 லட்சம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணோம். ஸோ கொஞ்சம் நிறைய ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. ஓரளவு லிபரலான நல்ல மார்க்ஸே போடுவாங்க. இப்போ நீங்கள் நல்லா ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருந்தாலே ஓகேங்களா. ஸோ அது மட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணியிருக்கோம் 1 மார்க்ஸில் வந்து கிரேஸ் மார்க் இல்லை, மேபி இலக்கண எக்ஸசைஸு, மேபி குருவினா சிறுவினா நெடுவினா மற்ற ஏதாச்சும் கிரேஸ் மார்க் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு 10th ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கோ வேல்யூஷன் டியூட்டிலாம் கொஞ்சம் வேகமாக தான் இப்போ நடக்கும் ஓகேங்களா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மே மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடியுது. ஸோ உங்களுக்கு வேல்யூவேஷனும் ஒரு 2 வீக்ஸில் வேகமாக நடத்தி முடிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா ஓகேங்களா.